தமிழக அரசு சார்பில் சென்னை மெரினா கடற்கரையில் உழைப்பாளர் சிலை அருகே நடைபெற்ற குடியரசு தின விழாவில் ஆளுநர் RN ரவி பங்கேற்று 4வது முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். முன்னதாக அவரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். கொடியேற்றிய பின் முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் RN ரவி ஏற்றுக்கொண்டார். இதையடுத்து முன்னாள் இராணுவ வீரர்கள், CRPF, தமிழக காவல்துறை, வனத்துறை, குதிரைப்படை, சிறைப்படை பிரிவு, தீயணைப்பு மீட்பு படை பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவினரின் கம்பீர அணிவகுப்பும் நடைபெற்றது. வீரர்களின் அணிவகுப்பை தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. இதில் தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையம், அஸ்ஸாம் பர்தோய் சிகாலா நடன நிகழ்ச்சி, ஜம்மு காஷ்மீர் ராஃப் நடனம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் பெருமையை பறைசாற்றும் வகையில் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனை குடியரசு தின விழாவில் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் கண்டு ரசித்தனர். இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் பண்பாடு பாரம்பரியத்தை பறைசாற்றும் ஊர்திகளின் அணிவகுப்பும் பல்வேறு துறைகளின் ஊர்திகளின் அணிவகுப்பும் நடைபெற்றன. ஊர்தி அணிவகுப்பு வந்து கொண்டிருக்கிறது. பழமையான சக்தி வழிபாடு, சாக்த வழிபாடு முறைகள், மீனவர்களுக்கான நிவாரண தொகைகள் தொடர்பான தகவல்கள் அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. குடியரசு தின விழாவில் தமிழக அரசின் சார்பில் பல்வேறு பதக்கங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் சென்னையைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர் வெற்றிவேலுக்கும், ராமநாதபுரத்தைச் சேர்ந்த அமீர் அம்சாவுக்கும், கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கமும் வழங்கப்பட்டது. முருகவேலுக்கு நாராயணசாமி நெல் விருது, போலீசார் 5 காந்தியடிகள் காவலர் விருது, சிறந்த காவல் நிலையத்திற்கான விருதுகள் மதுரை, திருப்பூர், திருவள்ளூர் ஆகிய காவல் நிலையங்களுக்கு வழங்கப்பட்டன. குடியரசு தினத்தை முன்னிட்டு மெரினா கடற்கரை, காமராஜர் சாலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. குடியரசு தினத்தையொட்டி சென்னையில் 18,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்.